ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்னைக்கான வீடியோ வந்து குழந்தைங்களோட கல்வி பற்றின வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது இப்போ வந்துட்டு மே மாதம் லீவு விட்டுட்டாவே என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மீடியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் வேன் எடுத்துக்குவாங்க, ஏரியாவாக போயிட்டு குழந்தைங்கள சேர்க்க சொல்லுவாங்க. ஃபீஸ் இவ்வளோ கம்மி தான், அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு சொல்லி குழந்தைங்கள சேர்க்கறதுக்கு வேண்டிட்டு என்ன பண்ணுவாங்க, தாய்மார்களை வந்து ஆர்வத்தை தூண்டி விடுவாங்க. நாம் சரி கம்மி ரேட்டுக்கு நம்மளை குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்கள கொண்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் நாம் சேர்த்து விடுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, 1 மாதம் அல்லது 2 மாதம் அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. 3ஆவது மாதம் என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைக்கு டைரியில் எழுதி அமுச்சு விடுவாங்க. வேனுக்கு இவ்வளோ, யூனிஃபார்முக்கு இவ்வளோ, புக்குக்கு இவ்வளோ, அவங்க விளையாடுற டாய்ஸ்லாம் வாங்கி போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, தாய்மார்கள் யோசிப்பாங்க, அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா எல்லாத்துக்குமே காசு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் வருத்தப்படுவாங்க. இது நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க? ப்ரீகேஜிங்கிறது என்ன, நாம் சாப்பாடு கொடுத்துடுவோம், ஸ்நாக்ஸ் கொடுத்துடுவோம், கொண்டு போய் குழந்தைங்களுக்கு அதை ஊட்டி விடுவாங்க, விளையாட்டு ஜாமானை போடுவாங்க, குழந்தைங்க விளையாடுவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, மணி 12 மணி ஆச்சுன்னா வந்து அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மாதம் 4000 5000 நம்ம குழந்தைங்களுக்காக நாம் இங்கிலீஷ் மீடியத்தில் கட்டுறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நாம் 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு தான் தெரியும். அந்த 1 ரூபாயை இந்த மாதிரி நாம் செலவு பண்ணணுமா சொல்லுங்க பார்க்கலாம். 1 நிமிஷம் யோசிங்க. தாய்மார்கள்லாம் நல்லா யோசிக்கணும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக ஆர்வத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்புறம் தொட்டதுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ வந்துட்டு அதே ப்ரீகேஜை தான் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து குழந்தைகள் மையம், அங்கன்வாடி மையம்னு நடத்துகிறாங்க. சரிங்களா? தாய்மார்கள் இந்த இதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது சத்தான உணவுலேருந்து, சீருடையிலேருந்து, விளையாட்டு ஜாமான் முதற்கொண்டு, அடுத்து வந்துட்டு மாதம் குழந்தைங்கள வெயிட் போடுறாங்க. மாதம் குழந்தைங்களுக்கு வந்து டாக்டர் வந்து கவர்மெண்ட்டில் குழந்தைகள் டாக்டர் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து குழந்தைங்கள செக் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தாய்மார்களை வர சொல்லி உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கவனிக்கிறாங்க. சரிங்களா? சத்தான உணவு கொடுக்குறாங்க, சத்தான வாரத்துக்கு 3 முட்டை கொடுக்குறாங்க, 2 யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வாரம் ஆச்சுன்னா நாம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து பயிரெல்லாம் விதைச்சு கொடுக்குறோமான்னு தெரியாது, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு இதெல்லாம் நாம் கொடுக்குறோமான்னு தெரியாது. அடுத்தது கீரையெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமாங்கிறது தெரியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் மையத்தில் வந்து குழந்தைங்க நல்லா வெயிட்டு போடணும்னு சொல்லிட்டு சத்து மாவு, காலையில் சத்து மாவு உருண்டை கொடுக்குறாங்க, வாரத்துக்கு 3 முட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வயசுலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தாக நல்லா வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக, நல்ல வளர்ச்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்குறாங்க. அடுத்தது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்க வந்துட்டு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன்,
நிறைய குழந்தைங்க பேசாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட மையத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்கள நாங்க குழந்தைங்களா விட்டு குழந்தைங்கள நல்லா பேச வச்சு, அடுத்தது சாப்பிட தெரியாத குழந்தைங்கள எப்படி சாப்பாடு அள்ளி சாப்பிடணுங்கிறத அந்த பயிற்சி அதெல்லாம் நல்லா கொடுக்குறோம். ஒரு குழந்தை வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் வந்து ஒரு குழந்தைக்கு இருக்கணும்னா அது எங்க மையத்துல தாங்க நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? தயவு செஞ்சு உங்க குழந்தைங்கள வந்துட்டு ப்ரீகேஜின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்காதீங்க. குழந்தைகள் மையத்துல கொண்டு வந்து விடுங்க. குழந்தைகள் மையத்துல என்னங்க குறை வைக்கிறாங்க? தமிழ்நாடு அரசு 10 பைசா செலவு இல்லாம உங்க குழந்தைங்கள ஹெல்த்ல இருந்து உங்க குழந்தைங்களோட வளர்ச்சி முதற்கொண்டு, உங்க குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் முதற்கொண்டு, படிக்கிற விளையாட்டு ஜாமான் முதற்கொண்டு எல்லாமே கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்க. சரிங்களா? இதே கவர்மெண்ட் இல்லங்க, இதே ப்ரீகேஜில இருக்க LED டிவி தான், மினரல் வாட்டர் தான், எல்லாமே இப்ப தமிழ்நாடு அரசு வந்து எல்லா அங்கன்வாடி மையத்திலையும் இறக்கி இருக்காங்க. இப்ப போய் பாருங்க, மெயினான மையத்தில எல்லாம் போய் பாருங்க, மினரல் வாட்டர் தான், LED டிவி தான், ஃபேனு தான். குழந்தைங்க வந்து இனி வெயில் காலத்துல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மையத்துக்கு கிட்டத்தட்ட 3 ஃபேனு 4 ஃபேன் கொடுத்துருக்காங்க. மினரல் வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாரத்துக்கு ஒவ்வொரு வெரைட்டி சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உங்க குழந்தைங்கள தமிழ்நாடு அரசு குழந்தைகள் மையம் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க அந்த மையத்துல போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? தயவு செஞ்சு குழந்தைங்களை கொண்டு போயிட்டு ப்ரீகேஜின்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணி இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்காதீங்க. குழந்தைகள் மையத்துல கொண்டு வந்து விடுங்க. அங்க வந்துட்டு சொல்லி கொடுக்கறத தான் இந்த மையத்திலயும் சொல்லி கொடுக்கறாங்க. சரிங்களா? இதே அந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற குழந்தையும் இந்த இது குழந்தைகள் மையத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளையும் 2 பேர்த்தையும் வச்சு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதே குழந்தைகள் மையத்துல படிக்கிற குழந்தைங்க தான் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா உங்க ஏரியாவுல இருக்கக்கூடிய குழந்தைகள் மையத்துல படிக்கக்கூடிய குழந்தையும் ப்ரீகேஜி மையத்துல படிக்கக்கூடிய குழந்தையும் கூப்பிட்டு வச்சு கேளுங்க. என்ன இங்கிலீஷ் மீடியத்துல என்ன ABCD இந்த இதுதான் சொல்லி தராங்க, அதே ABCD தான் எங்க குழந்தைகள் மையத்திலையும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? எந்த காரணத்துக்காகவும் குழந்தைங்களை கொண்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்காதீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல எவ்வளவு காசு கட்டி படிக்க வைக்க போறீங்க? முடிஞ்சா ஒரு ப்ரீகேஜில இருந்து ஒரு 2வது 3வது வரைக்கும் தான் உங்களால படிக்க வைக்க முடியும். அதுக்கு மேல இங்கிலீஷ் மீடியத்துல உங்களால எந்த காரணத்துக்காகவும் படிக்க வைக்க முடியாது. ஏன்னா உங்களால ஃபீஸ் கட்ட முடியாது. சரிங்களா? தொட்டது துரும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் மீடியத்துல வந்துட்டு ஃபீஸ் தான். ஆனா இதே தமிழ்நாடு அரசு வந்து ப்ரீகேஜில இருந்து பால்வாடிக்கு, அதாவது 2 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் குழந்தைகள் மையத்துல வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 வயசு முடிஞ்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா அரசு பள்ளியில அவங்களா வந்து கணக்கெடுத்து கொண்டு போய் குழந்தைங்களை 1வது சேர்த்துக்கிறாங்க. தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் குழந்தைங்களை கொண்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லிட்டு சேர்க்காதீங்க. சரிங்களா? இதே இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற குழந்தைய இதே தமிழ்ல ஏதாவது படிக்க சொல்லுங்க, தெரியாது, அந்த இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கும். ஆனா இதே குழந்தைகள் மையத்துல படிக்கக்கூடிய குழந்தைங்கள இங்கிலீஷும் சொல்லுவாங்க, தமிழும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. குழந்தைங்களை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. அதனால எந்த காரணத்துக்காகவும் குழந்தைங்களை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்காதீங்க. காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு போயிட்டு நீங்க செலவு பண்ணக்கூடிய காசை அதை உங்க குழந்தைங்க பேர்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா வட்டி குட்டி போட்டு பின்னாடி உங்க குழந்தைக்கு படிக்கிறதுக்கு பயன்படும். அதனால நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அதனால என்னோட வீடியோ பார்த்துட்டு மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குற மாதிரி ஐடியாவில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு என்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். உங்கள் குழந்தைங்கள தமிழ் மீடியத்தில் படிக்க வைங்க. இங்கிலீஷ் மீடியம்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம காசு தான் தண்ணி மாதிரி கரையும். சரிங்களா? நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதனால என்னோட வீடியோ பாருங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்துட்டு என்னோட வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.